நாகை அருகே கடலில் பழுதான பயணியர் கப்பலை விசைப்படகு மூலம் மீனவர்கள் மீட்டனர். இலங்கையிலிருந்து 141 பயணிகளோடு நாகைக்கு வந்த கப்பல் கரைக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது இன்ஜின் பழுது ஏற்பட்டது. இதனால் கடலிலேயே கப்பல் சிக்கிய நிலையில் பயணிகள் அச்சத்துக்குள்ளாகினர். சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. தகவலறிந்த மீனவர்கள் விசைப்படகின் மூலம் கயிறு கட்டி இழுத்து கப்பலை கரைக்கு கொண்டு வந்தனர். கப்பல் கடலில் சிக்கி தவித்தபோது கப்பல் குழுவினர் தங்களிடம் எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டினர். கிளம்புறப்பே வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து அவங்களோட மிஸ்டேக் தான். ரொம்ப ஸ்லோவா தான் வரும் ஷிப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நடுவில் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பயங்கர வேவ்ஸ்னால பயங்கரமா ஷிப் வந்து ஷேக் ஆச்சு. அப்புறம் அந்த இன்னொரு இன்ஜினும் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. ஸோ என்ன ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு க்ரூலேருந்து ஒண்ணுமே கொடுக்கல. உள்ளார எதுவுமே சொல்லலை. கப்பல்லே பயத்தோடயே இருந்தோம். என்ன ஆகுமோ, ஒன்று போகுமா போகாதா, அதுல காத்துல வேற மழையில கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தது. எல்லாருக்கும் ஒரு ஃபியர்னஸ் வந்துருச்சு. 2 மாசத்து குழந்தை ஒண்ணு, 2.5 வயசு குழந்தை ஒண்ணு வச்சுட்டு நிக்கிறோம். பெண்கள்லாம் பயந்துட்டோம் சார். ரொம்ப திக்குன்னு தான் இருந்தது. கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம்.